ஸ்லோகம் 28. சதமகமணி நீலா. இந்திர நீலமணி போன்ற நீல நிறத்தை உடையவளும் சாருகல்ஹார ஹஸ்தா, அழகிய செங்கழுநீர் பூவை திருக்கையில் தரிப்பவளாய், ஸ்தனபர நமித அங்கி, கொங்கைகளின் சுமையால் வளைந்த திருமேனி உடையாளாய், சாந்திரவாஸ்தல்ய சிந்துஹு, அடியார்களுக்கு இறங்கும் மிகுதியான அன்பு கடலாயும், அலகவினிகி தாபிகி ஷக்பிகி ஆக்ருஷ்டநாதா, கூந்தலில் சூடப்பட்ட திருமாலைகளால் நாயகனை வசப்படுத்தியவளான விஷ்ணுசித்த ஆத்மஜா கோதா, பெரியாழ்வாரின் புதல்வியான கோதை பிராட்டி. நகஹிருதி விலசுது, நமது உள்ளங்களில் நமது உள்ளத்தில் ஒளிர வேண்டும். ஆரம்பத்தில் முதல் ஸ்லோகத்தில் விஷ்ணுசித்த குலநந்தன என ஆரம்பித்த சுவாமி தேசிகன் விஷ்ணுசித்த ஆத்மஜா என முடிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் மூலவர் தாயாரை மங்களாசாசனம் செய்கிறார். உற்சவர் கோதை கையில் கிளி இருக்கும். கல்ஹார புஷ்பத்தை, செங்கழுநீர் பூவை கையில் ஏந்தி இருக்கிறாள் என்கிறார். ஸ்லோகம் சொல்பவர்களுக்கு பலன் தரணும். குழந்தைகள் இந்த ஒரு ஸ்லோகம் சொன்னாலே எல்லா பலன்களும் பெற வேண்டும் என்ற பரம காருண்யத்தால் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை தியான ஸ்லோகம் போல் பண்ணியுள்ளார். எப்படி தன்னுடைய மற்ற ஸ்துதிகளில் பண்ணியுள்ளாரோ அப்படியே ஸ்ரீஸ்துதியில் கூட கல்யாணாம் அவிகலநிதிஹி காபி காருண்ய சீமா என்றாரோ அதுபோல பெரியாழ்வார் புதல்வியாக அவதரித்த கோதை பிராட்டி இந்திர நீல ரத்தினம் போன்ற நீல நிறத்துடன் இருக்கிறாள். கார்முகில் வண்ணனுடைய கண்ணனுடைய நீல நிறத்தின் சேர்க்கையால் தாயாரும் இந்திர நீல ரத்தினம் போல் உள்ளாள் என்கிறார். ஸ்தனபர நமிதாங்கி என்ற பதத்தால் கருணையே கடலாக ஆனவளை நமஸ்கரிக்கிறார். இது 32 சாமுத்ரிகா லட்சணங்களுள் ஒன்று. ஸ்தனங்களை உயர்வாக கூறி தாயாருடைய வாத்சல்யத்தை நமஸ்கரிக்கிறேன் என்கிறார். இந்த கோதாஸ்துதியிலே கூட முன் ஸ்லோகத்தில் குச்சயோரப்பி துங்கபத்ரா என உயர்வாக பேசி தாயாருக்கு தன் குழந்தைகளின் மீதுள்ள வாத்சல்யத்தை கூறுகிறார். அவள் நம் போன்ற அடியார்களின் குற்றங்களை பொருட்படுத்தாது எல்லையற்ற அன்பு சுரப்பவள். அலகவினிகி தாபிகி ஷக்பிராக் ஆக்ருஷ்டநாதா என்ற பதத்தில் தன் கூந்தலில் சூடிய திருமாலைகளை களைந்து எம்பெருமானுக்கு அளித்து அவனை தன் வசமாக்கிக் கொண்டவள் என பராசர பட்டர் தனியனில் சோஷிஷ்டாயாம் ஸ்ரஜனிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்தே என கூறியதை நினைவுபடுத்துகிறார். அவன் அவளிடம் கட்டுண்டு கிடக்கிறான். இத்தகைய கோதை பிராட்டி நம்முடைய மனதில் என்றென்றும் நிலைத்து நிற்க வேண்டும், சர்வதா சேவை சாதிக்க வேண்டும் என கேட்கிறார். இங்கே நக என்று கூறுகிறார். நகாருதி விலசுது, என்னுடைய இதயத்தில் என்று சொல்லாமல் கருணையே வடிவான ஆச்சாரியன் எங்களுடைய இதயத்தில் மனதில் நீ குடிகொள்ள வேண்டும் அம்மா என நம்முடைய எல்லோர் இதயங்களிலும் என்றென்றும் உறைந்து அருள வேண்டும் என கேட்கிறார். விஷ்ணு சித்தரின் ஆத்மஜாவான கோதை நம்முடைய இருதய கமலங்களில் என்றென்றும் ஒளிர வேண்டும் என முடிக்கிறார்.